தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களில் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தன்மை குறித்து மாநிலம் முழுவதும் தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினத்தில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வாகனங்களின் தகுதி மற்றும் பாதுகாப்பு வசதிகள் சரியாக உள்ளனவா என்று அவர்கள் சரிபார்த்தனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் தலைமையில் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடைபெற்றது. குறிப்பாக வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள வேக கட்டுப்பாடு கருவி மற்றும் சிசிடிவி கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் விரிவாக ஆய்வு செய்து கேட்டறிந்தனர். எந்தெந்த பள்ளிகளிலிருந்து வாகனங்கள் வரவில்லை என்ற தகவலை அதை உடனுக்குடன் தெரிவித்து அது உடனடியாக ஆஜர்படுத்த அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த பள்ளிகளுக்கு. எனவே இந்த அளவில் இந்த 415 வட்டார திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்துக்கு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் 340 தணிக்கை செய்யப்பட்ட விவரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன சின்ன இதுதான் இருக்கு. 32 வாகனங்கள் சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ், அதாவது டோர் இது முன்னாடி இல்லை, கண்ணாடி லாக் ஆகலை, சின்ன சின்ன இதுக்காக கொடுத்துருக்காங்க 32. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அதை சரி பண்ணிட்டு வந்த பண்ணி தான் சான்றுகள் வழங்கப்படும்.